ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய சிறப்புரிமை பிரச்சனை தொடர்பாக எழுந்து பேசியிருந்தார். அது மட்டுமில்லாமல் அவர் பேசுகின்ற பொழுது பல விடயங்களையும் குறிப்பிட்டிருந்தார். அதில் அவர் முக்கியமாக குறிப்பிட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த கைது தொடர்பாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் போன்று செயற்படுகின்றார், மீண்டும் மீண்டும் தன்னுடைய பிரச்சனைகளை இதில் சொல்றார் என்கின்ற பொருள்பட வாக்குவாதம் நடக்குது. அதற்கு பிறகு இது சபாநாயகர் குறிக்கிட்டு இந்த விடயங்களை கேன்சாட்லேருந்து நீக்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய அந்த வளமையான அறிவுறுத்தலை வழங்கிட்டு மக்கள் பிரச்சனையை கதைப்பதற்குரிய ஒரு பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டுட்டு சொந்த பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் கதைக்கிறது மக்கள் மத்தியில் மீண்டும் விசனத்தை ஏற்படுத்துகிற ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. என்னுடைய வாகனத்திலே விஐபி லைட் எனப்படுகின்ற சிவப்பு நீல வைட் எரியப்பட்டிருப்பதாக தான் அவர்கள் என்னை மறுத்திருந்தார்கள். Question in English. Please speak in English. Sorry, I am good in Tamil. Please. What says I can't talk. No, you can't. You can read only the things we have written. Mental disorder. We'll send him to a doctor because he has a mental disorder. பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார், பொட்டம்மான் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார் என்கின்ற பெயர்களை எல்லாம் பயன்படுத்தி, அதாவது அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள் என்று ஜாழ்ப்பாணத்திலேயும் ஒரு பேரணி ஒன்று நடந்திருந்தது. ஆனால் அந்த பேரணி தொடர்பான விமர்சனங்கள் வேறு மாதிரியும் வந்திருக்கு. பண்ணையிலேருந்து பல இடங்களில் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பேரணியில் எழுதப்பட்ட தமிழ் வாசகங்களில் பல எழுத்து பிழைகள் காணப்பட்டிருக்கின்றன. வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட வேறு மொழி பேசுகிறவர்களோ அல்லது ஜெஃப்னாபிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் பாராளுமன்றம் ஒரு விவாத களமாக மாறி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், வளமையாகவே இந்த விவாத களமாக பாராளுமன்றம் மாறுறது வளமைதான். ஆனால் கடந்த சில தினங்களாகவே இந்த பாராளுமன்றத்தின் ஒரு விவாத பொருளாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். இந்த முறையும் இந்த விவாத பொருளாக இருக்கிறது அவர் தான். அப்போ அந்த வகையில் இந்த முறை பாராளுமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய சிறப்புரிமை பிரச்சனை தொடர்பாக எழுந்து பேசியிருந்தார். அது மட்டுமில்லாமல் அவர் பேசுகின்ற பொழுது பல விடயங்களையும் குறிப்பிட்டிருந்தார். அதில் அவர் முக்கியமாக குறிப்பிட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த கைது தொடர்பாக, அவருடைய கைது தொடர்பாகவும் அனுராதபுரத்தில் வைத்து தான் மறிக்கப்பட்ட தொடர்பாகவும், அதால் அந்த இடத்துல தான் மறிக்கப்பட்டதால் தன்னுடைய பாராளுமன்ற பயணம் தடைப்பட்டது என்பது தொடர்பாகவும் அவர் பேசியிருந்தார். அதற்கு பிறகான காலகட்டத்தில் அவர் கைது செய்திருந்தார்கள் என்றும் அந்த கைதினால் தன்னுடைய டிசிசி மீட்டிங், அதாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தான் போகிறத தடை செய்கிறதுக்காகத்தான் இந்த கைதுகள் இடம்பெற என்று பேசியிருந்தார். அவர் பேச ஆரம்பிக்க பொழுது அவர் தமிழ் மொழியில் நான் பேச வேண்டும் என்று தொடங்கி தமிழ் மொழியில் ஆரம்பிக்கிறார். ஆனால் அதை சபாநாயகர் இடைமறித்து நீங்கள் எந்த மொழியில் எழுதி கொடுத்த நீங்கள் ஆங்கில மொழியில், அப்போ ஆங்கில மொழியிலேயே பேசுங்கள் என்று சொல்கின்றார். அதற்கு பிறகு அவர் தன்னுடைய ஆங்கில மொழியில் சில விடயங்களை மேற்கொண்டு வர இடத்துல அவர் பிறகும் பாராளுமன்ற உறுப்பினர் அதில் என்ன விஷயம் எழுதியிருக்கோ அதை கதையுங்கோ, என்ன எழுதியிருக்கு அதை வாசிங்கோ என்று சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல இவர் அந்த குறிப்பிட்ட விடயங்களை வாசித்து கொண்டிருக்கின்ற பொழுது இது உங்களோட அந்த பிரச்சனை தொடர்பாக சபாநாயகரோட முரண்படுகின்ற பொழுது இவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பிறகு சேம் ஆஃப் பாராளுமன்றம், அதாவது பாராளுமன்றம் வெட்கி தலைகுடிய வேண்டும், 77வது சுதந்திர தினத்தை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் 77 நாட்களையும் கடந்து எனக்கு பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை மீண்டும் முன்வைக்கின்றார். அதற்கு பிறகு எழுந்த தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் உண்மையிலேயே இவர் ஒரு மண்டை குழப்பமான, அதாவது அதை தமிழ்படுத்தி கூறுவதாக இருந்தால் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் என்கின்ற பொருள்பட அவர் கதைச்சிருந்தார். சிங்களத்தில் அந்த மொழிப்பட அவர் கதைச்சிருந்தார். அதற்கு பிறகு அவர் இவ்வாறான, அதாவது இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போன்று செயற்படுகின்றார், மீண்டும் மீண்டும் தன்னுடைய பிரச்சனைகளை இதில் சொல்றார் என்கின்ற பொருள்பட பிறகு தயாஸ்ரீ ஜெயசேகருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் இடையில வாக்குவாதம் நடக்குது. அதற்கு பிறகு இது சபாநாயகர் குறிக்கிட்டு இந்த விடயங்களை கேன்சாட்லேருந்து நீக்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய அந்த வளமையான அறிவுறுத்தலை வழங்கிட்டு அதற்கு பிறகு இது தொடர்பான மேலதிக விவரங்களை பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது பிமல் ரத்நாயக் அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக் எழுந்து உண்மையிலேயே எங்களுடைய பாராளுமன்றத்தில் வேறு விடயங்கள் பேசுறதுக்கு நேரம் போதாமையாக இருக்கின்றது, ஆகவே இந்த விடயத்தை மட்டுமே நாங்கள் பேசிக்கொண்டிருக்க முடியாது, இவர் எழுத்து மூலமாக உங்களுக்கு தந்திருக்கின்றார், ஆகவே அதற்கான தீர்வு திட்டங்களை நீங்கள் வழங்க முடியும். அதற்கு பிறகான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இது தொடர்பாக பேசுவோம். அடுத்ததாக இந்த
இவருக்கு நேரம் வழங்கப்படாமை என்றது அது எதிர்க்கட்சியின் பிரச்சனை. நாங்கள் அவர்கள்ட்டே இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்று மீண்டும் பிமல் ரத்நாயக் அவர்கள் போன முறை என்ன விடயத்தை சொன்னாரோ அந்த விஷயத்தையே இப்பையும் சொல்லி இது ஓரளவுக்கு ஒரு சுமூகமான நிலைக்கு பாராளுமன்றம் கொண்டு வரப்பட்டது. இப்படியாக இந்த பாராளுமன்றம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் கதைப்பது தொடர்பாக பல விமர்சனங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. மீண்டும் மீண்டும் தன்னுடைய சுய பிரச்சனைகளை சொந்த பிரச்சனைகளை தான் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து கதைக்கின்றார். குறிப்பாக சிறப்புரிமை பிரச்சனை எழுப்புகின்ற பொழுதெல்லாம் இவர் எழுந்து அந்த சிறப்புரிமை பிரச்சனையை பேசுகின்ற பொழுது கடைசியாக ஏதோ ஒரு வகையில் அது அவருடைய தனிப்பட்ட ரீதியான பிரச்சனையில் வந்து முடியுது. அப்போ நாங்கள் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் ஏன் பொதுவாக மக்களுடைய பிரச்சனையில் பேசுறதுக்கு தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ஒருவரை மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம். இது தென்னிலங்கையில் வடகிழக்கில் ஏன் உலகளாவிய ரீதியிலேயே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கடமை மக்கள் பிரதிநிதி மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறது. ஆனால் இவர் தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை மட்டும்தான் பேசி கொண்டிருக்கிறார். இவர் மேலே ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அது பொதுமக்கள் மத்தியிலேயும் அந்த விமர்சனம் இப்போ வந்துட்டு நீங்கள் சில இவர் பற்றிய காணொலிகள் போடுகின்ற பொழுது அந்த கருத்து பட்டியலேயே அந்த பிரச்சனைகளை நீங்கள் பொதுமக்கள் இது தொடர்பாக அளவலாவுகின்ற அந்த விடயங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதற்கு பிறகு இன்னொரு விடயம் என்று பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ ஒரு வகையில் மக்கள் பிரச்சனை மூலமாக எடுத்துக்கொண்டு வந்தாலும் கூட உதாரணமாக இந்த வைத்தியசாலையில் சத்தியமூர்த்தி அவர்களோடு நடந்த முரண்பாடு தொடர்பாக இவர் பேசுகின்ற பொழுது கூட அந்த ஊழியர்களை பற்றி பேச வந்து பிறகு அதை ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக மாற்றுகின்றார். சத்தியமூர்த்திக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த முரண்பாடுகளாக அதை மாற்றுகின்றார். அந்த முரண்பாடுகளுக்கு ஒரு தீர்வை தருவது போலான ஒரு பாணியில் இதை மாற்றுகின்றார். ஆக இப்போ பாராளுமன்றத்தில் வந்து மக்கள் பிரச்சனையை கதைப்பதற்குரிய ஒரு பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டுட்டு சொந்த பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் கதைக்கிறது வந்து மக்கள் மத்தியில் மீண்டும் விசனத்தை ஏற்படுத்துகிற ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. Very good morning to the Honorable Chair of the Parliament and the co-members of the Parliament. This is a serious issue. The violation of parliamentary members' rights to travel to Colombo from Jaffna on the occasion. I would like to speak in Tamil. 20ஆம் தேதி காலமை 7 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை நான் யாழ்ப்பாணத்திலிருந்து 21ஆம் தேதி இருக்கின்ற பாராளுமன்ற அமர்வுக்காக வந்து கொண்டிருந்த போது அன்றைய தினம் மன்னாரிலே வழக்குகளை முடித்துக்கொண்டு வந்திருந்த போது மன்னாரிலே நான் நினைக்கிறேன் அனுராதபுரத்துக்கும் மன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதியிலே அனுராதபுர போலீசார் என்னை திட்டமிட்டு மறைத்தார்கள். அது மாலை 7:30 இரவு நேரம். நான் என்னுடைய வாகனத்தில் என்னுடைய சட்டத்தரணி லீகல் செக்ரட்டரி மிஸ் கௌசல்யா நரேந்திரன் அவர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்தேன். அப்போது 2 போலீசார் போக்குவரத்து போலீசார் என்னை மறைத்திருந்திருந்தார்கள். அந்த மறைத்ததுக்குரிய காரணம் என்னுடைய வாகனத்திலே விஐபி லைட் எனப்படுகின்ற சிவப்பு நீல வைட் எரியப்பட்டிருப்பதாகத்தான் அவர்கள் என்னை மறைத்திருந்தார்கள். எந்த நிமிடத்திலும் என்னிடம் அவர்கள் you have submitted your privileged question in English. Please speak in English. Sorry, I am good in Tamil, please. No, you have submitted that question in English. Okay, yeah. I will try my best. Otherwise, I'll speak in Sinhala. Is it fine? Only in English. Okay, thank you, sir. So on the same day, I traveled from Jaffna to Colombo to sit on the 21st parliamentary session. So I was disturbed by 2 policemen for the reason that I used the VIP light. I would like to mention the Honorable Speaker. Now, Honorable MP, you have to you can speak the letters you have written. The yes, document you have I'm written. speaking over the same incident, Honorable Speaker. Please read the letter that I gave you. Please read your privileged question. Yeah, is it not possible for me to tell the things on the same language? No. You read. Okay, give me a second, sir. Give me a second. Thank you for letting me know. So, I write to bring you esteemed attention to a grave matter that transpired on the evening of 20th January 2025 when I was en route from Jaffna to Colombo. I was accompanied by my legal secretary, attorney at law, Ms. Kaushalya Narendran, in my personal vehicle. At approximately 7 p.m., I was intercepted by officers from the traffic division of the Anuradhapura district who
without furnishing any legitimate grounds for the stop, demand documentation to substantiate my identity. In compliance with the request, I duly identify myself as a member of parliament representing the Tamil minority. However, the officers insisted on seeing an official identification document issued by the parliament. Regrettably, at that moment, I was not possession of any such specific document from parliament. Nevertheless, I intend to present the official windscreen pass bearing the parliament emblem along with the signature and seal of the Surgeon at Arms, which I would like to table to the office. This is the same document that was provided, a card, a copy of paper that was provided as an identification material. So I showed them this document. This act of disregard not only impeded my ability to continue my journey, but also, in my view, constitute a palpable violation of my parliamentary privileges, particularly my right to attend the parliamentary session without hindrance. Such actions, I believe, undermine the sanctity of the parliamentary institution and degrade its authority. It's a real shame on parliament giving this kind of a card for 2 months. After 2 months, after 66 days, this is the only document I was provided. No identity card, no parliament pass was provided on 21st and the 22nd morning after this incident, it was given to me. It's a shame to the parliament and the management of the parliament. Moreover, the officers, to my astonishment, the officers categorically dismissed the ගරු මන්ත්‍රීතුමා ඔබගේ identity එක පාර්ලිමේන්තුවේ release කරලා තිනවා ඔබ ඒක you have not collected it. No, your honorable speaker, it was granted on 22nd. Please go and read the documents which I signed. But I was stopped at 20th and it was only given to me for 66 days. It's a shame on the parliament management. In my acknowledgement, the officers categorically dismissed the windscreen pass as a forged document and further refused to acknowledge the validity of the official seal and signature. This act of disregard not only impeded my ability to continue my journey, but also, in my view, constitutes a palpable violation of my parliamentary privileges, particularly my right to attend the parliamentary session without hindrance. Such actions, I believe, undermine the sanctity of the parliamentary institution and degrade its authority. Moreover, the officers proceeded to record the incident. Very shame on the Sri Lankan police and the person who is responsible for police. They have recorded the MP's conversation and released to the media. It's a very shame on the Sri Lankan parliament just because I'm a Tamil politician. Moreover, the officers proceeded to record the incident and disseminated footage to the media on the same evening, creating an unfoundable narrative that has since been perpetuated. Despite my efforts to contact the officer in charge of the traffic division to rectify the situation, this delay continued, forcing me to reach the members' quarters in Medival at an inordinate hour, 4 a.m., far beyond expected time of arrival, which I traveled from Jaffna 400 kilometers. Please understand. This set, and I drive my vehicle myself. I don't get any drivers from the parliament. The situation was further exacerbated on 21st January 2025 when the police media spokesperson, please listen, the police media spokesperson publicly declared that I had committed an offence. They went so far to state that an arrest order had been issued by the Anuradhapura magistrate court, a claim that is penalty false and lacking in legal substantiation. Actually, the truth is, Please read your. Yes, there was no arrest order given by the magistrate. Such premature public procurements devoid of due process are not only misleading but also service to tarnish my reputation without a request, legal proceedings or the knowledge of the Speaker of the House. It's very shame on your duty. කදානායකතුමා මට මේක සිංහලෙන් කියන්න කැමති. ඔබතුමා ලිඛිත ලියලා තියෙනවා 23 වෙනිදා පොලිසියට මාව අර අතරංගොඩ ගන්න කියලා. හැබැයි මට දැනුවත් කරලා නැහැ. Shame on you. I'm very really sorry. As per the ලියුම තියාගෙන 31 වෙනිදා DCC meeting එකට මම යන්න නැතුව අරස් කරලා තිබ්බා. It's okay. As per the established legal ඔබතුමාට කියවන්න විතරයි පුළුවන්නේ. ඔබතුමා මේ ලියුමේ ලිය තියෙනක කියවන්න කරුණාකර. Yes, thank you. You read what you have written in the document. I can't talk. No, you read what you have written. Which part of the
Standing order says I can't talk. No, Which part of the standing order? you can't add. You can read only the things we have It's a written. shame on the parliament. We can't speak. What's a shame? 77 days. You are celebrating 77th Independence Day yesterday, whereas I can't speak 77 days in this parliament. Shame on this parliament. Shame on you. Garu, It's a shame on you. 77 days passed. Have you allocated my time as a member of the as a chairperson? කතානායකතුමනි මේ පාර්ලිමේන්තුවේ එතුමාගේ හැසිරීම ගැන අපිට විශාල ප්‍රශ්නයක් තියෙනවා. මොකද හේතුව දැන් ඔබතුමා shame on you කියලා එක පැත්තකින් ඔබතුමාට කියනවා. අනික් පැත්තෙන් කියනවා මේක මේ minority මේ රටේ මේ සිංහල දෙමළ මුස්ලිම් කියලා මේ අපි මේ වෙනසක් කරන්නේ නැහනේ. ඒ වගේ වෙලාවක මේක මේ ඉංග්‍රීසියෙන් කියලා මේ පාර්ලිමේන්තුවත් මේ රටත් අපි මේ minority කියලා අපි කවදාකවත් කාටවත් කතා කරලා නැහැ. හරි ඉතින් මේක කරන්න දෙන්න එපා. මොකද්ද මේ කරන්නේ? මෙයාට මේ ඔළුව අමාරු. He has a mental disorder. We'll send him to a doctor because he has a mental disorder. ගරු කතානායකතුමා. What is this? මේ කරුණු කාරණා අන්සාර් දෙකෙන් අයින් කරලා දාන්න. මේ ඔබතුමාට රීඩ් කරන්න විතරයි පුළුවන්. කරුණාකර ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා ට්‍රැෆික් වයලේෂන් එකක් සම්බන්ධයෙන් පොලිසිය විසින් මාව දැනුවත් කරලා තියෙනවා. ඔබතුමාට ට්‍රැෆික් නීතියට අනුව කටයුතු කිරීම සඳහා මගෙන් මේ පොලිසිය දැනුවත් කරලා තියෙනවා. ඒ සම්බන්ධයෙන් රටේ නීතිය සෑම පුද්ගලයෙකුට සමානයි. සෑම පුද්ගලයෙකුට සමානයි. කිසිම කෙනෙකුට මන්ත්‍රී වෙන්න පුළුවන්, ඇමති වෙන්න පුළුවන්, කිසිම කෙනෙකුට මේ රටේ නීතියට උඩින් යන්න බෑ. කරුණාකර ගරු මන්ත්‍රීතුමා ඒ නිසා ඒ නීතියට අනුව වැඩ කටයුතු කරන්න කියලා තියෙනවා. ඔබතුමාට ඊට අමතරව පැහැදිලිව දැනුම් දීලා තියෙනවා පොලිසියට. මේ ගරු මන්ත්‍රීතුමා දැනුම් දීලා තියෙන්නේ පොලිසියට දැනුම් දීලා තියෙන්නේ ඔබතුමා ව්‍යවස්ථාදායකේ කටයුතු වලට සහභාගී වීම සඳහා අවශ්‍ය පාසුකම් සැලසන්න. ඊට අමතරව ඒ අදාළ නීතියේ කටයුතු ඒ නීතියට විරෝධී වැඩක් කරලා තියෙනවා නම් ඒ අවශ්‍ය කටයුතු කරන්න කියලා. ඔබතුමාට දැන් කතා කරන්න ඔබතුමා කියන දේවල් නේ කියවන්නේ. ඔබතුමා මේ කාරණාවෙන් පරිබාහිර කතා කරන්නේ. ලියුම නැති දෙයක් කිසිම දෙයක් කැන්සර් ගත වෙන්නේ නැහැ කරු මන්ත්‍රීතුමා. කරුණාකර දෙවනි පිටුව කියවන්න. කරු මන්ත්‍රීතුමා දෙවනි පිටුව කියන්න. I have to speak. හරි කතානායකතුමා මම සමාව ඉල්ලනවා. ඔබතුමා මට දැනුවත් කරපු නැති එකක් තමයි මම කිව්වේ. මට කැමති මේ රටට අත්ත කියන්න බොරු කියලා පොලිටික්ස් කරනවා නම් ඕගොල්ලෝ කරගන්න. මම ඊටු ටික මම කියවන්නම්. ඊට කලින් කරු කතානායකතුමා මේ අපේ පාර්ලිමේන්තු ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට දැන් මේ බරපතල ප්‍රශ්නයක් මේ ඔබතුමා කියවන්නේ ගරු සභානායකතුමා. කතානායකතුමනි අපිට 11 මාට ආණ්ඩුවේ ප්‍රධාන කටයුතු ආරම්භ කරන්න තිබෙනවා. ඒ වරප්‍රසාද ප්‍රශ්න තව කීපයක් තිබෙනවා. ඒ නිසා ඔබතුමාට වගකීමක් තිබෙනවා ගරු කතානායකතුමනි. එතුමා ඔබතුමාට ලිඛිතව මම හිතන්නේ එතුමාගේ ප්‍රශ්න ඉදිරිපත් කළා තිබෙනවා. ඉතින් එතුමා ඒක කියවන්නේ නැතිනම් ඒක එතුමා වෙන දේවල් කියන්නේ යොදා ගන්නවා නම් අපි ඔබතුමා ඉල්ලා සිටිනවා ඔබතුමා කාලය කළමනාකරණය කළ දෙන්න කියලා. ඒ වගේම එතුමාට කතා නොකිරීම පිළිබඳ ප්‍රශ්නය. එතුමාට කතා කරන්න නොදීම පිළිබඳ ප්‍රශ්නය விபக்ஷிய பிரச்சனை. அடுத்ததாக நீங்கள் இப்போ அந்த பாராளுமன்றத்தில் நடந்த விடயங்களை தான் இந்த காணொலியாக பார்த்துறீங்க. இப்போ நான் இனி இப்போ அர்ஜுனா ராமநாதன் பற்றிய செய்தியை தான் சொல்ல போகிறேன். அது இவருடைய வலையொலியில் இவர் பதிவேற்றம் செய்த காணொலி. அது இவர் வலையொலியில் ஒரு காணொலி என்று பதிவேற்றம் செய்திருந்தார். அதில் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக அவர் அந்த காணொலியை எதற்காக அந்த காணொலியின் ஒரு கருப்பொருள் என்று பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திர தினத்தை நிராகரித்து கரிநாளாக பிரகடனப்படுத்திய அரசியல் தலைவர்கள் மக்களை உசுப்பேத்தி விடுவதற்காகத்தான் இந்த விடயங்களை செய்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே இங்கே ஒரு அரசியல் நாடகம் நிகழ்ந்தேறி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியிலையும் இந்த போராட்டம் நடந்தது. அதை நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பழைய காணொலியை நேற்றைய தினம் எடுத்த அந்த காணொலியில் நாங்கள் அதை குறிப்பிட்டிருப்போம். கிளிநொச்சியிலையும் இந்த கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி ஒரு போராட்டம் முன்னெடுத்தது. அந்த இடத்துல நாங்கள் சொல்கின்ற பொழுது ஒரு விடயத்தை சொன்னோம். இதை கருப்பு நாளாக பிரகடனப்படுத்துறதும் இதை சுதந்திர தினமாக கொண்டாடுறதும் நாட்டில் இருக்கிற மக்களுடைய தனிப்பட்ட உரிமை.
ஒரு நாட்டில் ஒரு குடிமகனுக்கு எப்படி பேச்சு சுதந்திரம் இருக்கோ அந்த வகையில் இந்த சுதந்திரங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த உரிமைகளை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது அதிலே குறிப்பாக இந்த தேசிய கொடியை நிராகரித்தார்கள் என்று அவர் சொன்னார். உண்மையிலேயே ஒரு நாட்டின் தேசிய கொடியை யாருமே நிராகரிக்க முடியாது. அது சட்ட ரீதியாக பார்க்கின்ற பொழுது இது ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விடயம். அவர் அதை தடுமாற்றத்தில் சொன்னாரோ தெரியல, அந்த விடயத்தையும் அவர் அதில் முன்வைத்திருக்கின்றார். அப்போ அந்த சுதந்திர தினத்தை நிராகரிக்கின்றார்கள் என்ற பொருள்பட பல விடயங்களை அவர் முன்வைத்திருந்தார். உண்மையிலேயே இந்த கரிநாள் என்கின்ற பொழுது அவர் அதை முற்றாக நிராகரிக்கின்றார். அதற்கு பிறகான காலகட்டத்தில் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் தலைவருடைய கொள்கைகளை பின்பற்றுவதில்லை. உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரால் உருவாக்கப்பட்டதுதான். பின்வருகின்ற காலங்களில் அது ஒரு அரசியல் கலாச்சாரமாக மாற்றப்பட்ட பிறகு அது தமிழர்களுடைய தமிழ் தேசியத்தை கொண்டாடாமல் தமிழ் தேசியம் என்ற பேரில் தமிழர்களை உசுப்பேற்றி வருகிற ஒரு விடயமாகத்தான் இருக்குது. அதைத்தான் அதில் அவர் அந்த புகைப்படங்களையும் போடுறார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன், சுகாஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதரன் அவர்களுடைய புகைப்படங்களை போட்டு அவர்கள் அந்த சேர்ந்து நின்ற அந்த கிளிநொச்சி ஆர்ப்பாட்டத்தில் நின்ற அந்த போராட்டத்தில் நின்ற அந்த புகைப்படங்களையும் போட்டு இவர்கள் பேசுகின்ற பொழுது இப்போ எல்லாருமே இந்த கட்சி ரீதியாக ஒன்றாகத்தான் நிற்கின்றார்கள் என்ற விமர்சனத்தையும் அதில் முன்வச்சிருக்கின்றார். இப்படியாக பல விடயங்கள் இங்கே பேசி அந்த அரசியல் தலைவர்களை மட்டும் இவர் விமர்சனம் செய்யாமல் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களையும் விமர்சனம் செஞ்சிருக்கிறார். அதாவது இங்கே இருந்து இப்படி போராட்டங்களில் பங்கு கொண்டு பிறகு இதை வெளிநாட்டு சென்று ஒரு அகதி அந்தஸ்து பெற்ற பிறகு அங்கேயும் தமிழ் தேசியம் என்ற பேரில் எங்களோட மக்களுக்கு எதிரான செயற்பாட்டை தான் தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாட்டை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள் மேலேயும் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கின்றார். இப்படியாக பல விடயங்களையும் அவர் ஒரு விமர்சன பார்வையில் பார்க்கிறேன் என்ற இடத்துல அந்த குறிப்பிட்ட அந்த அமைப்பினர் மேலே தங்களுடைய விமர்சனத்தை முன்வைக்கொண்டு அரசியல் தலைவர்கள் பிறகு இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற குறிப்பிட்ட மக்கள் மேலேயும் தன்னுடைய விமர்சனங்களை இவர் முன்வைச்சிருக்கின்றார். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை இவர் சொன்னார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள், இந்தியாவில் இருக்கிற சில தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார், பொட்டம்மான் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார் என்கின்ற பெயர்களை எல்லாம் பயன்படுத்தி, அதாவது அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள் என்று அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ரைட்டா? இப்படியான பொய்களை கூறி அரசியல் செய்து கொண்டார் என்ற பொருள்பட அவர் கதை சொன்னிருக்கார். இதிலிருந்து நாங்கள் என்ன முடிவுக்கொள்ள இந்த நிலைப்பாட்டில் அவர் இல்லை என்றதை இதில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். பல விடயங்களை அவர் பேசியிருந்தாலும் கூட சில விடயங்களை பார்க்கின்ற பொழுது இந்த முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை இவர் மக்கள் மத்தியில் பரப்புகிறாரா, இன்னமுமே இவர் நல்லவரா கெட்டவரா என்று மக்கள் ஒரு குழப்பத்திலேயே வச்சிருக்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் செயற்படுறாரா என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது. இப்படியாக பல விமர்சனங்கள் இவர் மத்தியில் முன்வைக்கப்படுகின்றது. இப்படியாக அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த தகவலை விடுத்து அடுத்ததாக நாங்கள் நாமல் ராஜபக்சவுக்கு போனால், நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை இந்த அரசாங்கம் மேலே முன்வைத்திருக்கிறார். குற்றச்சாட்டு என்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோரிக்கை மாதிரியான ஒரு விடயத்தை முன்வைச்சிருக்கார். அதாவது என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, USAID என்கின்ற அமெரிக்காவில் என்கிற நிறுவனம் இந்த பல இடங்களில் அரசு சாரா நிறுவனங்களுக்கு நிதியை வழங்கியிருக்கு. இது ஏனைய நாடுகளில் இருக்கிற இந்த நிறுவனங்கள், அதாவது நிறுவனங்களுக்குமே அரச நிதிகளை வழங்கி அந்த நாட்டில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது தான் இது மும்முரமாக இருந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் இருக்கிற இந்த தேசிய ஊடகங்களோடையும் இது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இந்த பல மில்லியன் கணக்கான டாலர்கள் ரொக்கமாகவும் அது மட்டும் இல்லாமல் உடனடியாகவும் பயிரப்பட்ட தொடர்பாக நீங்கள் விசாரணைகளை மேற்கொள்ளணும். இலங்கையில் இருக்கிற அரச சார்பற்ற நிறுவனங்களையும் அதாவது இந்த விடய அமைப்பிலிருந்து பணங்கள் புழங்கி இருக்கின்றது. அது தொடர்பான விசாரணைகளை உடனடியாக நடத்தணும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். நாமல் ராஜபக்ச ஏன் இந்த விடயங்களை பேசுகிறார் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இதற்கு நாங்கள் அவருடைய அந்த சுய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே அவரும் இந்த ஊழல் மோசடிகள் தொடர்பாக பல பிரச்சனைகளில் சம்பந்தப்பட்டிருந்தவர். அது மட்டும் இல்லாமல் நல்லாட்சி அரசாங்க காலத்திலையும் சரி, இந்த இப்போ இருக்கிற அரசாங்க காலத்திலையும் சரி, ஊழல் விசாரணைகள் தொடர்பாக இவர் மேலே பல விசாரணைகள் நடந்திருக்கு. இதை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த விடயங்களை அவர் சொல்லிக் கொண்டு வராரா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறார். என்ற அண்மை காலமாகவே இந்த உகண்டாவில் இருக்கிற பணம் திருப்பி பெறப்படும் என்று அரசாங்கம் சொல்லுகின்ற பொழுது உடனடியாக முன்னுக்கு அப்படி இருந்தால் செய்து காட்டுங்கள் என்று சவால் விட்டது நாமல் ராஜபக்ச தான். இப்பையும் அவர் இந்த அரசுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் என்றதுக்காகத்தான் இப்படியான விடயங்களை சொல்கின்றாரா? அதுவும் குறிப்பாக தன்னுடைய விடயங்கள் தொடர்பாக வெளிக்கொணரப்படுகின்றது. அதை மூடி மறைச்சு
அந்த விடயத்தை திசை திருப்பதற்காகத்தான் இந்த விடயங்களை பரப்புகிறாரா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இப்படியாக பல விடயங்கள் தொடர்பாக இந்த நாமல் ராஜபக்சனுடைய வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றன. ஆகவே அவரும் அதற்கெதிரான தன்னுடைய நிலைப்பாடுகளை காட்டிய வண்ணமே இருக்கின்றார். அடுத்ததாக இந்த சுதந்திர தின நிகழ்வு தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னொரு முக்கிய நிகழ்வை நாங்கள் சொல்லணும். ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த வவுனியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தொடர்பாக பன்னி மக்கள் பேரணி என்ற அந்த விடயத்தில் ஒரு சுதந்திர தினம் தொடர்பான ஒரு பேரணி நடந்திருந்தது. அது தொடர்பாக மக்கள் மத்தியில் பல விமர்சனங்களும் எழுத்திருந்தது. பெரும்பாலான தமிழ் அமைப்புகள் இந்த சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக பிரகடனப்படுத்துகின்ற பொழுது இவர்கள் மட்டும் இப்படியான விடயத்தை சொல்லி இப்படியாக இதை பாராட்டுக்குரிய விடயமாக அல்லது ஒரு வரவேற்கிற விடயமாக செய்திருந்த மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருந்தது. அது அவர்களுடைய தனிப்பட்ட விமர்சனமாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இப்படி ஜாழ்ப்பாணத்திலேயும் ஒரு பேரணி ஒன்று நடந்திருந்தது. ஆனால் அந்த பேரணி தொடர்பான விமர்சனங்கள் வேறு மாதிரியும் வந்திருக்கு. பண்ணையிலேருந்து பல இடங்களில் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பேரணியில் எழுதப்பட்ட தமிழ் வாசகங்களில் பல எழுத்து பிழைகள் காணப்பட்டிருக்கின்றன. ஆக இதிலிருந்து என்ன தெரியுதுன்றா, இது தமிழ் மக்களுக்கு எதிராக வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட வேறு மொழி பேசுகிறவர்களாலேயோ அல்லது தமிழர்களாலேயோ கொண்டு வரப்பட்ட ஒரு பேரணியாக இருக்கலாமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்ற அதே நேரத்தில் பார்க்கின்ற பொழுது இதில் கொண்டு வரப்பட்ட வாகனங்கள் பதிவு செய்த இடங்கள் வெளி மாவட்டங்களாக இருக்கின்றது. இப்படியாக இந்த சுதந்திர தினத்தை ஜாழ்ப்பாணத்தில் குறிப்பாக தமிழர் பிரதேசங்களில் தென்னிலங்கையில் எப்படி கொண்டாடினார்களோ அந்த வகையில் கொண்டாட வைக்கணும் என்பதற்காகத்தான் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றதா என்கின்ற கேள்வியும் இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. ஆக மொத்தத்தில் நாங்கள் சொல்கிற விடயம் என்று பார்த்தீங்கன்னா, சுதந்திர தினத்தை எப்படி கொண்டாடணும் என்றது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் இன்னொருத்தட்ட வலுக்கட்டாயமாக திணிக்கவோ அல்லது புகுத்தவோ முடியாது. அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கும் தங்களுடைய சுதந்திர வைபவங்களையோ எப்படி கொண்டாடணும் என்றதை முன்வைக்கிறதும் அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை. இதில் இரண்டு விடயம் உள்ளடக்கப்படணும் வேண்டும். பார்த்தீங்கன்னா, ஒன்று இதை இன்னொரு ஆள்கிட்ட திணிக்க முடியாது. இன்னொன்று நாட்டின் இறையாண்மைக்கு பங்கம் விளைவிக்கிற வகையிலையோ பாதுகாப்புக்கு தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கிற வகையிலையோ எந்த செயற்பாட்டிலையும் ஈடுபடாமல் எங்களுடைய எதிர்ப்பையோ அல்லது ஆதரவையோ காட்ட முடியும். உண்மையிலேயே நீதிமன்றத்தில் இருந்து போராட்டங்கள் சம்பந்தமான வழக்கல் போடப்படுகின்ற பொழுது பெரும்பாலும் வடகிழக்கில் இருக்கிற நீதிமன்றங்களில் வார தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா, நாட்டின் இறையாண்மைக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் பங்கம் விளைவிக்காத வகையில் எந்த ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய உரிமை மக்களுக்கு இருக்குது. அதே விடயம் தான் நீங்கள் இங்கே சுதந்திரத்தை கொண்டாடுறதுக்கு எந்த வகையில் கொண்டாடுறோம்ன்றது அவர்களுடைய உரிமை. ஆகவே உண்மையிலேயே இந்த சுதந்திரம் தொடர்பான உங்களது கருத்துக்களையும் நீங்கள் கருத்து பட்டியலில் தெரிவிக்கலாம். தொடர்ந்தும் ஜெஃப்னா புடியன் சேனலோட இணைஞ்சிருங்கோ. நாங்கள் தொடர்ந்தும் உடனுக்குடனடியான உண்மையான தகவலை தரத்துக்கு காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.